எங்கேயும் நடக்கிற போரோட பாதிப்பு நம்ம வீட்டு சமையல் அறை வரைக்கும் வந்தாச்சு. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணார். கரெக்டாக அவர் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி 1 மாதத்தில் கேஸ் சிலிண்டருக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. இப்போ அவர் ஹோட்டலை எப்படி தொடர்ந்து நடத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. இன்னொரு நபர் திருப்பூரில் ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. சமீபத்தில் தான் கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினார். இப்போ அவங்க கம்பெனிக்கு வர்ற ஆர்டர் இந்த போர் காரணமாக கம்மியாகலாம், அதனால் இவருக்கு வேலை இழப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. வேலை போயிடுச்சுன்னா வாங்கின கடனை எப்படி கட்டுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கதைகளை நீங்கள் நானும் தினம் தினம் கேட்டுட்ருக்குறோம், பார்த்துட்ருக்குறோம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், அதாவது இந்த பர்சியன் கல்ஃப் பகுதியில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற கடல் பகுதியை ஈரான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எதிரி நாட்டு கப்பல்களுக்கும் அவங்க எதிரி நாட்டை ஆதரிக்கிற நாட்டோட கப்பல்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அரசாங்கம் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இதனால் உலகம் முழுவதும் க்ரூட் ஆயிலோட விலை கணிசமாக உயர்ந்திருக்குது. பல நாடுகளில் பெட்ரோல், டீசல், கேஸுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் பல பொருட்களோட விலையும் உயர்ந்திருக்கு. 1 மாதத்துக்கு முன்னாடி 15 ரூபா வித்த டீ இன்னைக்கு 20 ரூபா நம்ம ஊரில் நம்மளே கண்கூட பார்த்துட்ருக்குறோம். இதே மாதிரி பல பொருட்களோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த போரில் இன்னொரு திருப்பமாக ஹவுதி படைகள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹவுதிகள் அப்படிங்கிறது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை சேர்ந்த ஒரு ஆயுத குழு. இவங்க ஏமன் நாட்டில் ரெட் சி, அதாவது இந்த செங்கடல்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதியை ஒட்டி இருக்கிற இடத்த அவங்க கட்டுப்பாட்டில் வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹவுதிகள் இந்த போரில் ஈடுபடுறதால என்ன பாதிப்பு ஏற்படும்? ஈரான் எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி ஹவுதிகள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க அந்த ரெட் சீயை ஒட்டி இருக்கிற பாபெல் மண்டப் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற கடல் பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏசியாவிலேருந்து நம்ம யூரோப்புக்கு போகிற சரக்கு கப்பல் வணிகம் இருக்கு இல்லையா, அது தடைபடும். அந்த வழியாக போக முடியல அப்படின்னா இந்த கப்பல்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவை சுற்றி தான் யூரோப்புக்கு போய் சேர முடியும். இதனால் போக்குவரத்து செலவும் அதிகமாகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமும் 10 நாட்களுக்கு மேலே அதிகமாகும். இதனால் விலைவாசி மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி போர் நடக்குதுல்ல, இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை மாதிரி கோடிக்கணக்கான மக்களை வறுமையில் தள்ளிடும். நம்ம அதில் மீண்டு வர்றதுக்காக பல வருடங்கள் போராட வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, 30,000 ரூபா சம்பளத்துக்கு. நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துக்கு வர்ற ஆர்டர் நின்றுது, அதனால் அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை. உங்களுக்கு வேலை போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 20,000 சம்பளத்தில் வேறு கம்பெனியில் வேலைக்கு வச்சாலும் போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. இங்கே 8 மணி நேரம் வேலை செஞ்சுருந்தால் புதுசாக போகிற இடத்துல 10 மணி நேரம் வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாயிடுவோம். விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்துட்டுருக்கோ அதே அளவுக்கு வேலை இழப்புகளும் உயரும், வறுமையும் உயரும். இந்த மாதிரி போர்னால் வறுமையில் மாட்டிக்கிற கோடிக்கணக்கான மக்களோட உழைப்பை உறிஞ்சி பெரும் முதலாளிகள் மேலும் கொளுத்து போவாங்க. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? உண்மையாகவே அவங்க மக்கள் நலன் மேலே அக்கறை இருக்க உலக தலைவர்கள் போருக்கு எதிராக குரல் கொடுக்கணும். உலகத்தில் நடக்கிற எந்த போராக இருந்தாலும் அது மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல்தான்.